ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே நான் சொல்லியிருந்தேன் நேத்து வீடியோல. வெள்ளிக்கிழமை வந்து பயங்கரமா மூவ்மெண்ட் குடுத்துட்டாங்க. ஸோ ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாரி இருக்காது அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங். வெறும் ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸோ, 35 பாயிண்ட்ஸோட தான் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. பிகாஸ் இவனுங்க இந்த சாட்டர்டே, சண்டேல இவனுங்க பண்ண வேலையில, இல்ல அப்படின்னா ஒரு 500 டூ 600 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பா இருந்திருக்கணும். பட் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யுஎஸ் வந்து ஈரானோட ஒரு ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதாவது சிறை பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஈரானும் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸுமே வருது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு. அதுக்கு நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டில் வந்து அந்த வார் வந்து ஸ்டில் இன் லைவ் தாங்க. ஓகேங்களா? இன்னும் முடியல. இவனுங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரெண்டு பேர்ட்டையுமே காசு இல்லை. ஓகேங்களா? ரெண்டு பேர்கிட்டையுமே காசு கிடையாது. ஸோ அதனால அவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல நியூஸ் போயிட்டோம். இப்போ மெயின் டிமாண்ட் எதில் இருக்குது அப்படின்னா க்ரூட் ஆயிலில். ஸோ அதனால என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஒரு நல்ல நியூஸை போட்டு க்ரூட் ஆயிலை இறக்குற அளவுக்கு இறக்க விட்டுட்டு, திரும்ப இவனுங்களே ரீபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. போட்டானுங்க 15% ஒரே நாளில் க்ரூட் ஆயில் இறங்குச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள்லேயே ஃப்ரைடே இது நடந்துச்சு. ஸோ சாட்டர்டே, சண்டேஸில் அப்படியே மாற்றிட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டர் ஆன் நெகட்டிவ் சைடு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிட் நைட்டில் பாசிட்டிவாக மாறுதா இல்லை நெகட்டிவாக மாறுதான்னு தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் நெகட்டிவ் சைடு நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குட்டி குட்டி மூவ்மெண்ட்டாக அப்போ போயிட்டு திரும்ப டவுன் ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டர் ஆன் நெகட்டிவ் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா மொமெண்டம் திரும்ப கீழே வந்து 24,175 தான் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா, இல்லைன்னா கஷ்டம் தாங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் 24,175 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 23,850 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபாலாகவே இருக்கும். இன்கேஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா 24,360 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி 358 360 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்கிங் அதுதான் சைட்வேஸ் பில்டப் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான லெவல். இப்போ வந்து 580 இருக்குது. ஸோ நாளைக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா 200 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் அது வரைக்கும் இறங்குதா இல்லை அதையும் பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் 56,100 பிரேக் பண்ணுச்சுன்னா காலி. மறுபடியும் பேங்க் நிஃப்டி செல்லிங்கில் போக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் அதுக்குள்ளே வந்து மறுபடியும் செல்லிங் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஐடி செக்டார். ஸோ அவன் வந்து மறுபடியும் இப்போ ஒரு ரெக்கவரிக்கு அப்புறம் சைடு வேஸ்ங்க. ஓகேங்களா? ரெக்கவரிக்கு அப்புறம் சைடுவேஸ் போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சப்போர்ட்டாக 31,200 ஆக்ட் ஆகும். ஸோ ஆனால் அவனுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,900 தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூட ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் கரெக்டாக ரெசிஸ்டன்ட்டில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டர் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இவன் செல்லிங் ஆவான். ஸோ நிஃப்டியும் செல்லிங் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இவன் செல்லிங் ஆகிறானா 1327 தான் சப்போர்ட் லெவல். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் 512 கிராஸ் பண்ண மாட்றாங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 512 தாண்டுறான். தாண்டிட்டு உள்ளே வந்துடுறான். ஆனால் அந்த 512 தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ரேலி இருக்குது. ஆனால் அது அவன் தாண்டணும். மேபி நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் 780 வரைக்கும் கீழே இறங்குவான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 780 வரைக்கும் வந்துட்டு தான் திரும்ப ரிவர்சல் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வார் ஸ்டில் இன் லைவ். இவனுங்க சொல்கிறது எதுவுமே நம்பாதீங்க. இவனுங்க வந்து மேனிப்புலேட் தான் பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இப்போ மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்பி இது பண்ணிடாதீங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.